பிள்ளை பேர் இல்லாதவர்கள் வணங்கினால் பாலசுப்பிரமணியன் என்ற பெயரோடு பிள்ளை பிறக்கும். இளையனார் வேலூரில் ஒரு முருகன் கோவில் இருப்பதாகவும் அந்த கோவிலை கட்டியது ஒரு சித்தர் என்றும் சொன்னார்கள். அக்கோவிலில் சித்தருக்கு பூஜை செய்த பின்னரே முருகனுக்கு பூஜை நடக்கும் என்றார்கள். கோவிலில் நடுநாயகமாக முருகன் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவில் நடையின் வலதுபுறம் திரும்பியபோது நாம் தேடி வந்த சாமிநாத சித்தரின் ஜீவ சமாதியை கண்டோம். இளையனார் வேலூர் முருகன் கோவிலை கட்டியவர் சாமிநாத சித்தர்தான் என்கிறார்கள். சாமிநாத சித்தர் இதே பகுதியில் வாழ்ந்து வந்தவர்தான். அவர் மூலிகைகளை பயன்படுத்தி மக்களின் பிணியை நீக்கி தொண்டாற்றி வந்தவர். காலப்போக்கில் மக்கள் முருகன் கோவிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கோவிலை உருவாக்கி அதே கோவிலில் ஜீவசமாதியான சாமிநாத சித்தரை வசதியாக மறந்துவிட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆர்ப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவரும் அவரது மனைவி சூடாமணி என்பவரும் கோவிலுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் சாமிநாத சித்தரை காணவே இங்கு வந்திருக்கிறார்கள். தன்னை தேடி வருபவர்களை சாமிநாத சித்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதும் நிச்சயம். சாமிநாத சித்தர் இங்கே குடிகொண்டிருக்கிறார். வழித்துணை வருவார், திருமண பாக்கியத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், சகல ஐஸ்வர்யம் கொடுப்பார். உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அவரிடத்தை சொன்னால் அவர் நிவர்த்தி செய்வார். இந்த சாமிநாத சித்தர் மகா 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 பெரிய ஞானி. இந்த பத்திரிகையினுடைய ஆரம்பத்தை முதலிலிருந்தே நம்ம கண்காணிச்சுட்டு வந்திருக்கோம். இமாலய சாதனை, அசகாய வளர்ச்சி. மகான்களை படிக்கும்போது எனக்கு தோணும், வள்ளல் பெருமானாரையும் அருட்தந்தையினுடைய உலக சமாதானத்தை படிக்கும்போது ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். எவ்வளவு நுணுகி போயிருந்தா இப்படியெல்லாம் எழுத முடியும். அதே ஆச்சரியத்தை உண்மையாக மனதார சொல்கிறேன். இந்த ஐயாவுடைய ஞான அமிர்தம் படிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஞான அமிர்தம். நாம் எங்கும் ஏமாறாமல் சித்த நிலை உடையவர்கள் எப்படி இருப்பர்? அறம் மூலமாகவே நம்முள் இறை உணர்வை எவ்வாறு பெறுவது? சித்தர்கள் அருளை பெறும் சூட்சும வழிகளையும் இயல்பான வாழ்விலே ஞான வாழ்வை வாழும் வழிகளையும் சித்தர்கள் சொன்னதை எளிமையான உரையில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் இந்நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.